நானே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஏன் மத்தவங்கலாம் என்ன? ஏன் ரஜினிகாந்த் அவரு கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. ஏன் அவரால ஹெல்ப் பண்ண முடியாதா? கமலஹாசன் அவர் ஹெல்ப் பண்ண முடியாதா? இவன் மட்டும் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அப்பேற்பட்ட கோடீஸ்வரனே அவனுக்குன்னு சேர்த்து வச்சுட்டு தான் கொஞ்சம் தருவான். புரியுதா? ஆனா இவன் 50,000 சரி இப்ப படம் கூட வச்சுக்கப்பா. நீ கேட்ப. அவர் தான் படம் நடிச்சிட்டார்ல. எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு சம்பளம் வந்திருக்கும்? ஒரு 25,00,000 இல்ல ஒரு 20,00,000 இல்ல 50,00,000 கூட வச்சுக்கடா சம்பளம். அவ்வளோ இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த 50,00,000த்துலயும் அவன் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணியிருப்பானா? பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்குன்னு வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு தான் பண்ணுவான். ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஐயோ அவரு பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது 3 பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. நேபாள்ல சுதன் குரங், அதே போல ஹர்ஷா சாய், பாலா. இந்த 3 பேருக்குமே ஒரு ஒற்றுமை என்னன்னா 3 பேருமே ஜென்செட் கிட்ஸ். ஓகேவா? இவனும் சென்டிமெண்டலா தான் வந்தான் ஹர்ஷா சாய். அதே போல பாலாவும் சென்டிமெண்டலா தான் உள்ள வந்தான். இப்ப பாரு என்னென்ன பண்றான் பாரு, அழுகுறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, படத்துக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க. இப்ப தேவையில்லாம சிவகார்த்திகேயன் நோண்டிவிட்டான். அந்த டைரக்டரும் அந்த பாலாவும் என்ன பண்ணானுங்க, எங்களுக்கு தியேட்டருக்கு தர மாட்டாங்க, சிவகார்த்திகேயன் படத்துக்கு தான் தியேட்டர் கொடுக்குறாங்க. தேவையில்லாம எதுக்கு சிவகார்த்திகேயன் டார்கெட் பண்றான்? இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் டார்கெட் பண்ண முடியும். பெரிய ஹீரோ உடனே கிளாஷ் விட முடியாது படத்துல. வேணே தான் இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் படத்தோட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணே விட்டுருக்காங்க. இப்போ நீ வேணா பாரு, அடுத்த படம் அவன் நடிப்பான், அதே போல ஒரு பெரிய ஹீரோ கூட கிளாஷ் விடுவாங்க. மரியாதை நடக்கும், பல விஷயங்கள் நடக்கும். இப்போ இந்த சுதன் குரங் என்ன பண்ணான்னா, அவன் சொன்னா எல்லா மக்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? நீ வந்து அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாது. 10,000 பேருக்கு ஹெல்ப் பண்றான். ஆனா நீ 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வீடியோ 10 பேருக்கு. அவனா ஒருத்தனை பிடிச்சி செலக்ட் பண்ண வெளியில குப்பை பொறுக்கிட்டு இருப்பான். ஐயா வணக்கம்யா, ஐயா நீங்க ரொம்ப நாளா குப்பை குப்பைங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒரு குப்பை பை கொடுக்குறேன் புதுசா. இது ஒரு விஷயமா? இப்போ வண்டி நம்பர்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கார்ட்டு கொடுக்குற ஆரம்பிச்சிட்டாரு, ஃபுட் கோர்ட்டு அந்த மாதிரி. அதுல வந்து நம்பர் பிளேட்லாம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. இப்போ நீ வந்து லாஸ்டா ஒரு வீடியோ ரமேஷ்னு ஏதோ போட்டுருந்துச்சு அந்த ஃபுட் கார்ட் பேரு. அந்த ரமேஷ்ன்ற ஃபுட் கார்ட் எங்க இருக்குன்னு தேடி பார்த்தேன், கிடைக்கல.